ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டரா ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கேப்புக்கு பிறகு இன்னைக்கு நம்ம பிபிஏல ஒரு அமேசிங்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏல பார்ட் 239. ஆல்ரெடி நம்ம பார்ட் 238 வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ இது பார்ட் 239. இதில் வந்து என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் காலமில் எங்கெங்கெல்லாம் எம்டி செல்ஸ் இருக்கோ அந்த எம்டி செல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எம்டி செல்ஸோட என்டையர் ரோவை ஹைட் பண்ணணும். இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை உங்களோட டேட்டா செட்டில் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி எம்டி செல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பர்டிகுலர் காலமில் இருக்கிற எம்டி செல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்டையர் ரோ வந்து ஹைட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த டேட்டா செட்டை வச்சு இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோடிங் வந்து போயிடலாம், கோடிங் பாட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு 2 பட்டன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹைடு ரோஸ்ன்னு இருக்கு, அனதர் ஒன்று அன்ஹைடு ரோஸ்ன்னு இருக்கு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எப்படி இது ஹைட் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏ காலம்ல எல்லோ ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எம்டி செல்ஸ். நார்மலாக வந்து இந்த ஏ காலம்ல இயர்ஸ் இருக்கு. பட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற பாருங்க, எனக்கு மல்டிபிள் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செல் இருக்கு. பர்டிகுலராக அந்த ஏ காலம்ல மட்டும் நான் சொல்கிறேன். நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இந்த ஹைடு ரோன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த எல்லோ ஹைலைட்டட் எல்லாமே வந்து என்டையர் ரோவையே ஹைட் பண்ணிடணும். ஈவன் மற்ற செல்ஸில் பிளாங்க் இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஏ காலமில் பிளாங்க் செல்ஸ் இருந்ததுன்னா இந்த என்டையர் ரோவையே எனக்கு ஹைட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது மேனுவலாக பண்ணணுங்கிறது வந்து இம்பாசிபிள். நமக்கு ஹியூஜ் டேட்டா பேஸ் இருக்கும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டேஷ்போர்டு டிசைன் பண்ணும்போது அந்த டேஷ்போர்டில் வேல்யூ இல்லாமல் சில இடத்துல பிளாங்காக வந்து ஷோ பண்ணும்போது இந்த மேக்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பர்டிகுலர் டேஷ்போர்டில் இருக்கிற எம்டி ரோஸை ஈஸியாக ஹைட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேக்ரோ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ பாட்டம்லேயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 99th லாஸ்ட் ரோ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் நான் வந்து பிளாங்காக கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஹைட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 9th-க்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11th-க்கும் நடுவில் 10th ரோ வந்து ஹிடன் ஆகிடுச்சு. 7th-க்கும் 9th-க்கும் நடுவில் 8th ரோ வந்து ஹிடனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். நமக்கு எதுவுமே எல்லோ ஹைலைட் கிடையாது. பாருங்கள், இங்கே வந்து 99ல் வந்து நமக்கு ஆல்ரெடி இருந்தது ஒரு எம்டி ரோ இருந்தது, எம்டி செல் வேல்யூ. ஸோ அந்த 100th ரோ வந்து நமக்கு 99 வந்து ஹைட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் அன்ஹைடு ரோன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து விசிபிளுக்கு வந்துருச்சு. அந்த பர்டிகுலர் ரோஸ் வந்து ஹைட் பண்ணிது, மறுபடியும் வந்து எனக்கு விசிபிளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி வந்து சம்திங் வந்து ஹைட் பண்ணியிருந்திருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அகைன் ஹைடு கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு இங்கே ஹைட் ஆகிடுச்சு. அகைன் அன்ஹைடு கொடுக்கும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்ஹைட் ஆகிடுது. இப்போ இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் ரோ ஃபைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோஸ் வந்து கன்சிடர் பண்ணல. அதனால தான் நமக்கு வந்து இதை வந்து இக்னோர் பண்ணுது. ஸோ இதை நம்ம லாஜிக்கலில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ரோ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு
இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் இங்கே ஆல்ரெடி ஒரு மாடியூலில் நம்ம கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹைடு எம்டி ரோஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். என்னோட சப் ப்ரொசீஜர் நேம், மேக்ரோ நேம். இப்போ இங்கே ஃபியூ வேரியபிள்ஸ் வந்து நான் ரெக்வயர்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். dim x orange as range டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். dim my workbook இங்கே வந்து பார்த்தீங்கன்னா my wb as workbook. இந்த வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன டேட்டா டைப்பில் வேணுங்கிறத நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? my sheet as worksheet. Again dim last row as long data type டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஒர்க்புக் வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷீட் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா, மை ஷீட்னு சொல்லிட்டு, அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் மை wb ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக். எனக்கு இந்த ஒர்க் புக்கை செட் பண்ணிக்கிறேன், என்னோட ஒர்க் புக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அகைன் வந்து செட் மை ஷீட் ஈக்குவல் டு மை ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப். இந்த ஒர்க் புக்கில் எனக்கு எந்த ஷீட்டை பேஸ் பண்ணி, ரா டேட்டா அப்படின்ற ஷீட்டை பேஸ் பண்ணி, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷீட்டை வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஒர்க் புக்குக்கும் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டேன், ஷீட்டுக்கும் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை மட்டும் கால் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கே ஆப்ஜெக்டை மட்டும் கால் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம வந்து இந்த திஸ் ஒர்க் புக்கு, இந்த ஷீட்டை வந்து நம்ம அசைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் இந்த மை ஷீட் அப்படின்ற அந்த ஷீட்டில் ரா டேட்டா அப்படின்ற ஷீட்டு செட் ஆகிருக்கும். ஸோ அதில் ரேஞ்ச் ஆஃப், இப்போ டி காலமை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரோஸ் கவுண்ட் எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறதுக்கான கோடு வந்து இதுதான். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான கோடு. இது டைனமிக்காக நமக்கு பிக் பண்ணுறதுக்காக இந்த லாஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டா செட்டில் நான் என்ன பண்ணுறேன், இந்த நேம் காலம் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஏ காலம் வச்சு ஃபைண்ட் பண்ண அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டில் வேல்யூ ஏதாவது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒன் ரோ வந்து முன்னாடியே காமிச்சிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எங்கே நமக்கு எம்டி வேல்யூஸ் இருக்குமோ அந்த காலமை நான் விட்டுட்டு எனக்கு எங்கே ஃபுல்லாக டேட்டா இருக்கோ அந்த காலமை வச்சு நான் லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ டி காலமை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 100 ரோ, 100ோட அந்த 100ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் வந்து அந்த லாஸ்ட் ரோன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செக் பண்ணிடலாம். F8 ப்ரெஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கீழே இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு ஷோ பண்ணும். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரோ வரைக்கும் லாஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய வந்து லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரே லூப்பிங் தான், ஃபார் ஈச் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா இந்த ஃபார் ஈச்சில் நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு செட் பண்ணிவிடுவோம். அந்த ரேஞ்சில் இருக்கிற ஈச் செல்ஸு வேலிடேட் பண்ணிகிட்டே போவோம். அந்த ஈச் செல்ஸில் எங்கே நமக்கு பிளாங்க் இருக்கோ அதை ஹைட் பண்ணிடுன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துறேன். பிகாஸ் நமக்கு அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகிறது, அப்டேட் ஆகிறதுலாம் நமக்கு தெரியக்கூடாது. ஸோ கொடுத்துட்டு இப்போ ஃபார் ஈச் எக்ஸ் ரேஞ்சுன்ற அந்த ரேஞ்ச் வேரியபிள் இருக்குங்களா, அதுக்கு வந்து இன் மை ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப், இங்கே வந்து A1லேருந்து என்டையர் ஏ காலமை நாங்கள் கொடுத்துக்கிறேன். டில் டைனமிக்காக வேணுங்கிறது நான் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ரோ அப்படின்ற வேரியபிளை இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ
நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா A1ல இருந்து என்டையர் A காலம்ல டில் லாஸ்ட் ரோ டில் இந்த A காலம்ல A1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டில் A காலம்ல லாஸ்ட் ரோல என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் நமக்கு இதை ரேஞ்சா செட் பண்ணிக்கும். இதுல இருந்து நமக்கு டில் A1 வரைக்கும் நமக்கு ரேஞ்சா செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எக்ஸ் ரேஞ்ச் இன் மை ஷீட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு செல்லையும் வந்து இந்த எக்ஸ் ரேஞ்சுன்றதில் செட் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இந்த எக்ஸ் ரேஞ்சுன்ற வேரியபிளில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரேஞ்ச் வேரியபிளில். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது நம்ம கண்டிஷன் பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இஃப் என்னோட எக்ஸ் ரேஞ்ச் டாட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்கா இருந்ததுன்னா தென் இப்போ ஒவ்வொரு செல்லையும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ஒவ்வொரு செல்லையும் வேலிடேட் பண்ணி இந்த எக்ஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு லாஜிக்கல் இங்கே வந்து அசைன் பண்ணுறேன், லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ரேஞ்ச் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி இந்த ஒவ்வொரு செல்லையும் வேலிடேட் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ஏதாவது செல் எம்டியாக இருந்ததுன்னா இங்கே வந்து நான் வந்து என்னோட கண்டிஷன் மெட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து நான் ஒரு ரிசல்ட் வரணும். எக்ஸ் ரேஞ்ச் டாட் என்டையர் ரோ டாட் ஹிடன் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ இது என்ன மீனிங்னா எனக்கு இந்த கண்டிஷன் மெட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஏதாவது பிளாங்க் செல்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி இது என்ன பண்ணால் என்டையர் ரோ டாட் ஹிடன் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஹைட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஃபால்ஸ்னாக்கா நமக்கு அன்ஹைட் பண்ணும், ட்ரூனா இதை வந்து என்டையர் ரோ வந்து ஹைட் பண்ணி விட்டுரும். இப்போ இதே இந்த இடத்துல டாட்டுக்கு பதிலாக டெலிட்டு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ். நான் வந்து ஹிடன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் டெலிட் இருக்கும், அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஹிடன் மட்டும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ரோவை வந்து ஹைட் பண்ணணும், அன்ஹைட் பண்ணணும். ஸோ இப்போ கண்டிஷன் மெட் ஆகிட்டா அதில் போயிட்டு அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஹைட் ஆகிடும். எல்ஸ் கண்டிஷன் மெட் ஆகலைன்னா எனக்கு எதுவுமே இங்கே ரிட்டர்ன் பண்ண வேணாம், டைரெக்டாக நான் எண்ட் இஃப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எதுவுமே கொடுக்கல, பிகாஸ் எனக்கு அங்கே எதுவுமே ரன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து எண்ட் இஃப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஃபார் ஈச் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கோடு தான். இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹைடு ரோஸில் வந்து அசைன் மேக்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு எம்டி ரோஸ்ன்றது தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற மேக்ரோ நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 2ல் இருக்கும், ஹைடு எம்டி ரோஸ். ஸோ அதை நான் சூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அந்த மேக்ரோ வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஆக்ட் ஆகுது. இப்போது இதையே மேக்ரோவை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி எடுத்து பாட்டமில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அன்ஹைடு எம்டி ரோஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதில் வந்து சேம் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துட்ட வந்து ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை வந்து நான் இங்கே லிங்க் பண்ணிடுறேன். அகைன் அசைன் மேக்ரோ, இங்கே வந்து அன்ஹைடு எம்டி ரோஸ்ன்னு இருக்கீங்களா, அந்த மேக்ரோ நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அன்ஹைட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் கோடு தான். இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எம்டி ரோஸ் இருந்துன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் நீங்கள் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஒர்க் என்வாயர்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு விசிபிள் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ஹைட் எம்டி ரோஸ்ன்றதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி லிட்டில் இப்படி ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். F8 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 100th ரோ அந்த வேரியபிளில் கெட் பண்ணிக்கிட்டுது. இப்போ ஃபார் ஈச் ஒவ்வொரு செல்லாக வேலிடேட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செல்லை வேலிடேட் பண்ணோம். இப்போ A1ல் இருக்குது. ஸோ எக்ஸ் ரேஞ்ச் டாட் வேல்யூ வந்து இயர்னு வருது. ஸோ இப்படி ஒவ்வொரு செல்லாக வேலிடேட் பண்ணும்போது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். டைரெக்டாக கண்டிஷன் மெட்டானா மட்டும்தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு உள்ளே போகும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள் எப்போ கண்டிஷன் உள்ளே போகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2012 இருக்குது. ஸோ இன்னும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்டிஷன் மெட் ஆகும்போது மட்டும்தான் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போய் அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணிவிடும். அதர்வைஸ் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் ஃபார் ஈச் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 2015 அந்த எக்ஸ் ரேஞ்ச் டாட் வேல்யூவில் இருக்குது. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ 8th ரோவுக்கு வந்துட்டுது. இப்போ பாருங்கள் உள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் மெட் ஆகும்போது உள்ளே போயிடும். இப்போ எக்ஸ் ரேஞ்ச் டாட் பாருங்கள் எம்டியாக இருக்குது. எக்ஸ் ரேஞ்ச் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி. இப்போ பாருங்கள் வேல்யூ எம்டின்னு ஷோ பண்ணுது அந்த இடத்துல. இப்போ பாருங்கள் உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. எக்ஸ் ரேஞ்ச் டாட் என்டையர் ரோ டாட் ஹிடன் ட்ரூ. இப்போ 8th ரோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹிடன் ஆகும். இந்த ரோ வந்து கிராஸ் ஆகும்போது பாருங்கள் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது 9th ரோவுக்கு வெளில வந்துருச்சு. இப்போ 10க்கு வந்து பாருங்கள் கண்டிஷன் உள்ளே போயிட்டு 10th ரோவை ஹைட் பண்ணும். ஸோ இப்படி என்டையர் இது வந்து இந்த லூப் வந்து என்ன பண்ணணும்னாக்க டில் நமக்கு A1ல் ஸ்டார்ட் ஆகி இந்த லாஸ்ட் ரோ இண்டெக்ஸ் வந்து 100th ரோ. ஸோ 100th ரோ வரைக்கும் ஏ காலமில் செக் பண்ணிக்கிட்டே போவோம். எம்டி செல்ஸ் இருந்ததுன்னா அந்த ரோ ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து அப்படியே விட்டுட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் போயிட்டு இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்படி தான் இது வந்து ரன் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த ரோ ஹைட் பண்ணும். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இது டைனமிக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லூப் வந்து டில் 100th ரோ வரைக்கும் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். அகைன் சேம் ப்ரொசீஜர் தான். அதே கோடு தான் இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ரோ நேம் அன்ஹைட் எம்டி ரோஸ்ன்னு கொடுத்துட்டு சேம் ப்ரொசீஜர். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே இஃப் கண்டிஷனுக்குள்ளே இங்கே கொடுத்துருக்கிற கோடில் இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரூ. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுத்துருப்போம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கோடை பாருங்கள். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். F8 ப்ரெஸ் பண்ணுற சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ பாருங்கள் இந்த வேல்யூஸில் வந்து 2019 இருக்குது. இப்போ நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது பாருங்கள் ஒவ்வொன்றா நமக்கு எனேபிள் ஆகும். இப்போ பாருங்கள் 8th ரோ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. அடுத்து 10th ரோ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவாக வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டே போகும். எதெல்லாம் வந்து இங்கே போயிட்டு செக் பண்ணும். எம்டி ரோவாக இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் இதுக்குள்ளே போயிட்டு இதை ஃபால்ஸுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்டையர் ரோ வந்து ஹிடனில் இருக்கிறத ஃபால்ஸ்ன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அன்ஹைடு பண்ணி விட்டுரும். ட்ரூனா ஹைட் பண்ணுறது, ஃபால்ஸ்னால் அன்ஹைட் பண்ணுறது. ஸோ அந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ நான் டைரெக்டாக ரன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு என்டையர் ரோவே நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா கூட இந்த லாஜிக் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இனிமேட்டுக்கு நம்ம கண்டினியூஸாக வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்கால் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நம்ம யூடியூப் ஒர்க்கில். ஸோ இனிமேட்டுக்கு வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.